தவக்காலத்தின் 17ஆம் நாள் வாக்கு. இன்றைய இறை செய்தியாக நாம் தொடக்க நூலில இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிற அந்த யாக்கோபினுடைய பிள்ளைகளில நடந்தேறின சகோதர யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஆழும் கிணற்றில போடப்பட்டு, பிறகு அங்கு வந்து கொண்டிருந்த இஸ்மாயேலரின் வணிக குழுவிடம் 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டு, தங்களது குடும்பத்தில் சகோதரனாக பிறந்த ஒருவனை அந்நியனாக விற்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. நம்முடைய இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து யூதகுலத்தில் பிறந்து அவர் எப்படி தன்னுடைய சொந்த மக்களாலேயே நிராகரிக்கப்பட்டார், அவர் இன்று நற்செய்தியில சுட்டி காட்டுகிற ஓமையில தன்னிடமிருந்து குடியானவர்களாக அல்லது திராட்சை தோட்டத்தை திரும்ப அவர்கள் நிலக்கிழாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற நியதி இருந்தாலும், திரும்ப வந்த நிலக்கிழார் கேட்டபொழுது ஊழியரையும் அடிக்கிறார்கள், மேலும் அவருடைய சொந்த மகன் அனுப்பப்பட்ட போது கொலையும் செய்ய துணிகிறார்கள். இயேசு ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமாக அவர்களுக்கு செய்தியை சொல்லுகிறார், தான் நிராகரிக்கப்படுவது தன்னுடைய சொந்த மக்களாலேயே என்று சொல்லி. ஆகவே இது தன்னை குறித்த ஒரு பரிதாபமான ஒரு செய்தி கிடையாது. மாறாக அவர்கள் இப்பொழுதாவது செய்தியை பெற்று மனம் திரும்புவார்களா, தங்களது அந்த கடினமான இதயத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வார்களா என்று சொல்லுகிற கடைசி நேரத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இன்று தவக்காலத்தில் இப்படித்தான் 2 செய்திகளை நாம் இந்த நிகழ்விலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது, யோசேப்புக்கு நடந்தது போல நம்முடைய வாழ்விலும் பல்வேறு துரோகங்கள் நடக்கலாம், சொந்த இரத்தமே நமக்கு எதிராக நிற்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில அவர் இந்த ஒரு இழி செயலை அல்லது நெருக்கடியை அவர் நன்மைத்தனமாக மாற்றுகிறார். பிளஸிங் இன் டிஸ்கைஸ். இன்றைக்கு நமக்கு எதிரானவைகள் எல்லாம் நடந்தாலும் அவற்றையெல்லாம் கடவுள் நமக்கு சாதகமாக செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடு செய்தியை பெற்றுக்கொள்ளவும், இன்னொரு பக்கம் நாம் இயேசு ஆண்டு புறக்கணிக்கப்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அவருடைய செய்திகளை உள்வாங்காமல் நாம் இந்த உலகத்தில் பயணிக்கத்தான் வந்திருக்கிறோம், இங்கு குடியமர்ந்து கொள்ள அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு கணக்கு கேட்கப்படும் வாழ்வின் இறுதியில. ஆகவே திரும்பி நம்முடைய வாழ்வின் தரத்தினால் நாம் கடவுளுக்கு முன் பதில் சொல்ல வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து நமது வாழ்வை சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிக்கையின் காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வை சரிபடுத்திக் கொள்வோம், மனம் மாறுவோம், சிந்தித்து நம்மையே கேட்டுக்கொள்வோம்.